இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபு 12 அதிகாரம் 5 ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். இந்த வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வேதனைப்படுகிற, கஷ்டப்படுகிற, ஆபத்துக்குள்ளான மனிதனை பார்த்து சுகமாய் வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு தங்களுடைய நினைவில் இகழ்ச்சியான காரியங்களை நினைக்கிறார்கள். அது நிமித்தமாக யோபுவினுடைய வாழ்க்கையில் எலிபாஸ், பில்தாத், சோப்பார் என்று சொல்லக்கூடிய 3 அவருடைய நண்பர்களும் அத்தனையாய் அவனை பார்த்து, உம்முடைய பாவத்தில் நீர் மனம் திரும்பும், உம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்திருந்தால் அவர்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடுதலை ஏறிடும் என்று சொல்லி சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லாதபடி அவருடைய நினைவில் எப்படியாய் ஆபத்துக்குள்ளானவனை இகழ்ச்சியாய் நினைக்கிறார்களோ அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஏசாயா 50 அதிகாரம் 4 இப்படியாய் சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமான மக்கள் சொல்லுகிற ஆலோசனைக்கும் ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் வாழுகிறோம், ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கைக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. நாம் முகத்தை பார்த்து அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு நாம் ஆலோசனை செய்ய முற்படும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமற்ற ஆலோசனையாகவே அது மாறிவிடுகிறது. அதற்குத்தான் இங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை நான் சொல்ல அறியும்படிக்கு எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவரினுடைய துணையோடு கூட நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஜெபித்து நாம் சொல்ல முற்படும் பொழுது ஆண்டவர் அந்த ஆபத்துக்குள்ளான மனிதர்களை, பாதிக்கப்பட்ட மனிதர்களை, பிரச்சனையில் இருக்கக்கூடிய மனிதர்களை அவர் தட்டி எழுப்பி உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆரம்ப ஊழிய நாட்களிலே என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் என்ன என்று சொன்னால், தர்மபுரி என்ற ஒரு இடத்திலே ஊழியத்திற்காக கடந்து சென்றிருக்கும் பொழுது ஒரு சபையிலே 2 பேர் செய்தி எடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் முதல் செய்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மிகவும் குறுகிய நேரம் கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் ஒரு ஆண்டவருடைய சத்தியத்தை அந்த மக்களுக்காக நான் பேசின பொழுது நான் மிகவும் அருமையாக பேச வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிற கொஞ்ச பேருக்காகிலும் என்னை கொண்டு பேச வேண்டும், எனக்கு நீர் கல்விமானின் நாவை தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து அந்த ஜனங்களுக்கென்று ஒரு செய்தியை ஒரு சபையில் எடுத்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று செய்தியினுடைய தொடக்கத்திலே ஒரு வாலிபன் அந்த சபைக்குள்ளாக வந்து அமருகிறதை பார்க்க முடிந்தது. செய்தியினுடைய நடுவிலே அவனுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அந்த ஆராதனை முடியும் வரையிலும் அவன் அந்த இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே ஆராதனை முடிந்தவுடன் அவன் என்னை நோக்கி கடந்து வருகிறதை பார்க்க முடிந்தது. நான் யோசேப்பை குறித்து ஒரு சில காரியங்களை, யோசேப்பு கனிதருகிற செடி, அவன் சுவரின் மேல் படருகிறவன் என்கிற அந்த காரியத்தை, அவனுடைய வாழ்வில் அவனுடைய அண்ணன்மார்களால் அவன் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள், இவைகளை ஒரு குறுகிய நேரத்திற்குள்ளாக பிரசங்கித்த அந்த வார்த்தைகள் அந்த ஒலிபெருக்கியின் மூலமாக அதன் பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக்கில் தன்னுடைய வாழ்வை மடித்து கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்த அந்த வாலிபனுக்கு இந்த வார்த்தைகள் அவனை கவர்ந்தபடியினாலே அந்த ஆராதனைக்குள்ளாக அவன் வந்து அமர்ந்தான். வார்த்தைகள் அவனுக்கென்றே அவனுடைய இருதயத்தை துளைக்கிறது போல இருந்தபடியினாலே, அவனுடைய சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளாய் இருந்தபடியினாலே அந்த நேரத்திலே என்னுடைய இருதயத்தின் பாரத்தையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு இயேசு ஒருவர் இருக்கிறாரா என்பதை அந்த நாளிலே முதலாக அவன் கேள்விப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவை அவன் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். இந்த சத்தத்தை நான் கேட்காமல் இருந்திருந்தால்
ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக என்னுடைய தலை அந்த ரயில்வே ட்ராக்கில் துண்டாக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னான். அந்த ஈவினிங் நடக்கக்கூடிய ஓப்பன் ஏர் மீட்டிங்க்கு அவனை நாங்கள் வரும்படியாக அழைத்தோம். அங்கேயும் வந்து அவன் அத்தனை சந்தோஷமாக அவன் கடந்து சென்றதை உணர முடிந்தது. இன்றைக்கும் நம்முடைய மூளைக்கு ஏற்ப மற்றவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்ல நாம் முற்படும் பொழுது, அல்லது அவர்கள் சொல்லுகிற பதிலை நாம் வாங்கி கொண்டு அவர்களுக்கென்று நாம் பதில் சொல்ல முற்படும் பொழுது அது அவர்களை உருவாக்க முடியாது. யோபுவினுடைய வாழ்விலே இதுதான் நடந்தது. அவனுடைய காரியங்களை ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடியாதபடி அவனுடைய பிரச்சனைகளை பார்த்துவிட்டு இதுதான் தீர்வாயிருக்குமோ என்று சொன்ன ஒரு காரியத்தின் நிமித்தமாயும் அவனுடைய வாழ்விலே அவனுக்கு ஒரு இருதயத்திலே ஒரு சந்தோஷம் கூட உருவாக முடியவில்லை. அதனால தான் ஏசாயா தீர்க்கன் மறுபடியும் படிக்கிறேன் சொல்லுகிறான், சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளுவாராக என்று சொன்னார். இன்றைக்கி நாம் கல்விமானின் நாவை பெற்றுக்கொண்டு இன்றைக்கி ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கொண்டு அநேகருடைய இருதயங்களை கொழிந்துவிட்டு எரிய செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர்களை தனக்கென்று ஆதாயப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். வார்த்தை எல்லாம் திரட்காயம் ஆற்ற வேண்டும். வார்த்தை எல்லாம் பிறர்